காயும் கனியும் வராத பூ மட்டும் வர்ற பூக்க செடிகள்ல அந்த காய் கனியில கிடைக்கிற மருத்துவ குணங்கள், உணவு குணங்கள், அதனுடைய பயன்கள் அத்தனையும் பூவிலேயே படைச்சிடுறார். செந்தாமரை இதயத்துக்கு நல்லது. செந்தாமரையை பார்த்தீங்கன்னா சிவப்பு தாமரையா இதே மாதிரியே இருக்கும். இதயத்துக்கு சக்தி தரக்கூடிய ஒரு பூ இறைவன் படைச்சிருக்கார். அதுதான் சிவப்பு தாமரை. முருகப்பூ மிக மிக சுவை, தேவாமிர்தமான சுவை. சாம்பார், கூட்டு, பொரியல் போச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா தேவாமிர்தம், தெய்வீக விருந்து. முருங்கை விதையை அரைச்சி முகத்துல பூசி 1 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டா போதும். பால்வடியும் முகத்துல இருக்க அழகு அற்புதமா வளர்ந்துடும். 10 மடங்கு உங்கள் அழகு கூடும் முருங்கை விதை. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது உணவே மருந்து என்ற தலைப்பிலே மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ உதவும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். சில பூக்கள்ல கூட மூலிகைக்கு சமமாக மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை முதல்ல பவளமல்லி பார்த்தோம். பவளமல்லி இலை, பூ காய்ச்சலை குணப்படுத்துற மிக அற்புதமான மருந்து. இன்னும் சில பூக்கள்ல மருத்துவ குணம் மிக அதிகம். ஏனென்றால் சில பூக்கள்ல காய்கனி வராது. காய்கனி வராத பூக்கள். அப்போ ஒரு மூலிகை பகவான் படைக்கும் பொழுது, ஒரு செடிய தாவரத்தை இறைவன் படைக்கும் பொழுது, அந்த தாவரத்திலிருந்து பூக்கள் வரும், காய்கள் வரும், கனிகள் வரும். அதை மனிதன் உணவாக பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி தான் இறைவன் படைச்சிருக்கார். அப்போ காயும் கனியும் வராத பூ மட்டும் வர்ற பூக்க செடிகள்ல அந்த காய் கனியில கிடைக்கிற மருத்துவ குணங்கள், உணவு குணங்கள், அதனுடைய பயன்கள் அத்தனையும் பூவிலேயே படைச்சிடுறார். உதாரணம் மதுரமல்லி. மதுரமல்லியில காய் கிடையாது, கனி கிடையாது. அப்போ மதுரமல்லியில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. காய் கனியில கிடைக்க வேண்டிய சத்துக்களை அத்தனையும் பூவில் படைச்சிருக்கார். மதுரமல்லியிலையும் கஷாயம் போட்டு சாப்பிட்டா அரிப்பு, நமைச்சல், சொறி, சரங்கு, இன்ஃபெக்ஷன், வைரஸ், ஆன்டிபயோட்டிக் எல்லா மருத்துவ குணங்கள் இருக்கு. காய்ச்சலும் குணமாகும் மதுரமல்லியிலையும். ஜாதி மல்லி அதுலயும் காய்ச்சல் குணமாகும். ஆனா பவளமல்லி நம்பர் 1, இது நம்பர் 2. மதுரமல்லி, ஜாதி மல்லி. அடுத்து ரோஜாப்பூ. ரோஜாப்பூ சாப்பிட்டோம்னா பச்சையா சாப்பிடலாம். பன்னீராக தண்ணீர் தயாரித்து பன்னீர் தீநீர். ரோஜாப்பூல இருந்து எடுக்கும் சாராயம் தான் பன்னீர். ரோஜாப்பூ தண்ணீர் கொதிக்க விட்டு ஆவியை பிடிச்சி குளிர விட்டு பிடிக்கிறது தான் பன்னீர். அந்த பன்னீரை கண் கழுவலாம், வாய்க்கு புளிக்கலாம், உள்ளுக்க சாப்பிடலாம். உடம்புக்கு குளிர்ச்சி, சூடு சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் நீக்கும் ரோஜாப்பூ. ரோஜாப்பூல மருத்துவ குணம் மிக அதிகம். அடுத்து தாமரைப்பூ. தாமரைப்பூவில் வெண்தாமரை ஞாபக சக்திக்கு நல்லது. செந்தாமரை இதயத்துக்கு நல்லது. செந்தாமரை பார்த்தீங்கன்னா சிவப்பு தாமரையா இதே மாதிரியே இருக்கும். செந்தாமரை பார்த்தா இதே மாதிரியே இருக்கும். அப்போ இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதயத்துக்கு சக்தி தரக்கூடிய ஒரு பூ இறைவன் படைச்சிருக்கார். அதுதான் சிவப்பு தாமரை. தாமரைப்பூ இதயத்தை ஓட்டை கூட மூடும். செம்பருத்தி பூ இதயத்தை ஓட்டை கூட மூடும். அப்போ செம்பருத்தி பூ, செந்தாமரை எல்லாமே இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வெண்தாமரை ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. சரஸ்வதி தேவி வெண்தாமரை பூவில் வீட்டிருக்கிறார். வெண்தாமரை ஞாபக சக்தி, மூளை வளர்ச்சி, மூளைக்கு சக்தி மிக நல்லது. அதனால தாமரை பூவில் இதயத்துக்கு சக்தி தர்ற சக்தி இருக்கு. இதயத்தை அற்புதமாக இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. இதயம் நன்றாக இயங்கக்கூடிய அளவுக்கு இதய நோய்களை நீக்கும் சக்தி செந்தாமரைக்கு உண்டு. அடுத்து மேரிகோல்டு என்ற துலுக்க சாமந்தி துலுக்க சாமந்தி இரண்டுமே டீ போட்டு சாப்பிடலாம். ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மேரிகோல்டு டீ ரொம்ப ஃபேமஸ். மேரிகோல்டு டீ. அதே மாதிரி வாடாமல்லி பூவுக்கு மிக அற்புதமான மருத்துவ சக்தி இருக்கு. உலகமெல்லாம் வாடாமல்லி பூவை டீ போட்டு சாப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவில் யாருமே சாப்பிட்டதில்லை. வாடாமல்லி பூ, சாமந்தி பூ, துலுக்க சாமந்தி பூ, மேரிகோல்டு டீ ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்காலாம் ரொம்ப ஃபேமஸ் மேரிகோல்டு டீ. அப்போ சாமந்தி பூ, துலுக்க சாமந்தி பூ இவற்றையெல்லாம் தேயிலையாக தீநீர் போட்டு டீ போட்டு சாப்பிடலாம். நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்தது. வாடாமல்லி பூ பார்த்தீங்களா, அழுகவே அழுகாது. வாடாமல்லியை காய போட்டு வச்சுட்டீங்கன்னா 1 வருஷம் கூட அதே கலர் அப்படியே இருக்கும், கெடாது. அந்த வாடாமல்லியை கஷாயம் போட்டு சாப்பிடலாம். காக்கரட்டான் என்ற சங்கு புஷ்பம், சிவப்பு ப்ளூ கலர், நீல கலரில் உள்ள சங்கு புஷ்பம் பூவுக்கு ரொம்ப கிராக்கி. அமேசானில் போட்டால் கிடைக்கும் சங்கு புஷ்பம் பூ. பட்டர்ஃப்ளை ஃப்ளவர் டீ, அது பட்டாம்பூச்சி, நீலக்கலர் பட்டாம்பூச்சி பூ, தேயிலை டீ. அந்த பூவை டீயா போட்டு சாப்பிட்ற பழக்கம் Amazon.comல கிடைக்கும். அந்த பூ கிலோ 2000 ரூபா. அந்த பூவை போட்டு தண்ணீர் போட்டு கசனா நல்ல புளு நீல கலர்ல டிகாசம் கிடைக்கும். அது அற்புதமான
மருத்துவ குணம் நிறைந்தது, ஞாபக சக்தி கூட்டும். காக்கரட்டான் என்ற சங்கு புஷ்பம், அதனுடைய பூக்கள் மருத்துவ குணம் மிக அதிகம். கிலோ 2000 ரூபாய் விலைக்கு போகிற அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்தது. உலக நாடுகள் அத்தனை பேரும் இந்த மாதிரி பூக்களை உபயோகிக்கிறாங்க. இந்தியாவில் தான் மக்கள் அதோட அருமையை தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. அதனால பூக்களில் மருத்துவ குணம் மிக அதிகம். அகத்திப்பூ தெரியுமா? ஒரு அகத்திப்பூ, ஒரு பூ கைப்பிடி இருக்கும். 10 பூ சேர்ந்தா ஒரு ஆளுக்கு வயிறு நிறையா சாப்பிடலாம். அகத்திப்பூ மிக பெரிய பூ, 10 பூ 100 கிராம் மேல இருக்கும். அகத்திக்கீரை பூ சமைச்சு சாப்பிட்டா மிக மிக சுவையான காய்கறி. அகத்திப்பூவை சமைச்சு சாப்பிடலாம். முருங்கைப்பூ மிக மிக சுவை, தேவாமிர்தமான சுவை. ஆமா, முருங்கை மரத்து கீழே ஒரு வேஷ்டியை விரிச்சு வைங்க, நைட்டில் பூவா கொட்டும். அந்த பூவை எல்லாம் எடுத்து அப்படியே சாம்பார் கூட்டு பொரியல் போச்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா தேவாமிர்தம், தெய்வீக விருந்து. முருங்கைப்பூ விருந்து அவ்வளோ அற்புதம். சாப்பிட்ட 2 நாள்லேயும் உங்கள் உடம்புல இருக்கிற ஆண்மை சக்தி 100 மடங்கு கூடியிருக்கும். ஆமாம், முருங்கைப்பூவில் ஆண்மை சக்தி கூட்டுற சக்தி மிக மிக அற்புதம். முருங்கை விதை அற்புதமான சக்தி. முருங்கை மரம் காய் விற்க முடியலன்னா பயப்படாதீங்க. முருங்கை மரம் நிறையா வச்சுருக்கிறவங்க அப்படியே காய விட்டுருங்க. அதில் விதையை மட்டும் எடுத்து கொடுங்க. கிலோ 500 ரூபா மார்க்கெட்டில். முருங்கை விதை கிலோ 500 ரூபா. எள்ளு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம், கிலோ 120 ரூபா. வேர்க்கடலை கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம், கிலோ 100 ரூபா, 120 ரூபா. ஈவன் வெள்ளரி விதை கிலோ 400 ரூபா. வெள்ளரி விதையை தோலை உரிச்சி கிலோ 400 ரூபா. ஆனால் முருங்கை விதை கிலோ 500 ரூபா. முருங்கை விதையில அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கு. முருங்கை விதையில அரைத்து முகத்துல பூசினா முகம் பளிச்சுன்னு போயிடும். முகத்துல இருக்கிற கருப்பெல்லாம் நீங்கி சினிமா ஸ்டார் மாதிரி பவளமா பால்வடியும் முகத்துல இருக்கிற கருப்பு கிருப்பு எல்லாம் மறைஞ்சி அற்புதமாயிரும். அவ்வளவு தூரத்துக்கு பிளீச்சிங் பவர் அது அதிகம். முருங்கை விதையை அரைச்சி முகத்துல பூசி 1 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டா போதும். பால்வடியும் முகத்தில் இருக்கிற அழகு அற்புதமாக வளர்ந்துடும். 10 மடங்கு உங்கள் அழகு கூடும். முருங்கை விதை நீங்கள் மற்ற ஃபேஸ்பேக்கை விட இது 100 மடங்கு உயர்ந்தது. முருங்கை விதை அரைத்து முகத்தில் பூசி. ஆமாம், பிளீச்சிங் பவர் அதிகம் முருங்கை. அப்போ ஆன்ம சக்தி கூட்டுற பவர் அதிகம். அப்போ விதைகள்லையும் மருத்துவ குணம் மிக அதிகம். அந்த விதைகளில் மிக அற்புதமாக கடுக்கா, தாயை போல உடம்பை காப்பாற்றும். நம்ம தாய் எப்படி குழந்தைய காப்பாற்றுதோ, தாய் குழந்தையை காப்பாற்றுறது போல நமது உடம்பை காப்பாற்றுற மூலிகை விதை எது? கடுக்காய். கடுக்கா மலச்சிக்கலையும் நீக்கும், பேதியை நிறுத்தும். 2 வேலை செய்யும். 2 in 1. பேதியை உண்டாக்கும், ரொம்ப பேதியானா பேதியை நிறுத்தும். 2க்கும் பண்ணும். கடுக்காவை பொடியா செஞ்சு சாப்பிட்டா போதும். காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்கா இல்லையா? அதனால நைட்டு தூங்க போகும்போது 1/2 ஸ்பூன் கடுக்கா சாப்பிட்டா 150 வகையான நோயாளிகள் குணமடைஞ்சிடும். 100 வியாதி நோயாளிகளுக்கு கடக்கா கொடுத்தா 50 நோயாளிகள் இந்த கடக்காப்புலேயே குணமாயிருவாங்க. அடுத்து ஓமம். அந்த காலத்தில் ஓம வாட்டர் எல்லா கிராமத்துலையும் வெத்தலாக்கு கடையில் கூட ஓம வாட்டர் கிடைக்கும். கிராமங்களில் எல்லா வெத்தலாக்கு கடையிலையும் வெத்தலாக்கு கடையினே பேர். எல்லா கடையிலையும் வெத்தலாக்கு கிடைக்கும். இப்போ எந்த கிராமத்துலையும் எந்த கடையிலையும் வெத்தலையே கிடையாது. அந்த காலத்தில் வெத்தலை ஆள் கொண்டு எல்லா கடையிலையும் வெத்தலை போடுவாங்க. இப்போ வெத்தலைக்காரர் யாரும் வரதே இல்லை. கடைகளில் வெத்தலைபாக்கு கடையில் வெத்தலையே கிடையாது. எப்போ வெத்தலைபாக்கு போட மறந்தோமோ அப்பதான் வியாதி ஆரம்பம். நல்ல பழக்கத்தை மறந்து விட்டோம். ஓம வாட்டர் கிராமத்தில் உள்ள எல்லா கிராமங்களில் உள்ள சிறு சிறு வெத்தலைபாக்கு கடையில் கூட ஓம வாட்டர் கிடைக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, உடனே கடையில் போய் ஒரு 10 பைசாக்கு ஒரு 4 நாக்கு 8 நாக்கு ஓம வாட்டர் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைகள். ஓமம் மிக அற்புதமாக மருந்து. ஓம பொடின்னு மார்க்கெட்டில் விற்கிறான், ஆனால் ஓமமே போடல. ஓம பொடின்னு என்ன? கடலை மாவுல ஓமத்தை கலந்து போடுற முறுக்குக்கு பேர் தான் ஓமப்பொடி. மிக்சருக்கு போடுறதான் ஓமப்பொடி. இப்போ என்ன செய்யணும்? ஓமப்பொடின்னு விற்கிற ஓமப்பொடியில் மிக்சரில் ஓமத்தையே காணும். அதனால தினசரி சமையலில் நம்ம ஓமத்தை சேர்த்துக்கொள்ள உடம்புல இருக்கிற ஜீரணசக்தியை கூட்டி ஜீரணசக்தி குறையாமல் பார்த்து கொள்ற அற்புதமான மூலிகை ஓமம். மென்தால், தைமால் மிக அற்புதமான மருந்து. மென்தால்னா புதினா, தைமால்னா ஓமம். தைமால்னா ஓம உப்பு, மென்தால்னா புதினா உப்பு. அப்போ ஓமத்தை நம்ம உபயோகிக்க கற்றுக்கணும். ஓமம் மூட்டு வலி, முதுகு வலிக்கு ரொம்ப நல்லது. கொதிக்கிற எண்ணெயில் ஓமத்தை போட்டு வடிகட்டி தேய்ச்சாவே மூட்டு வலி போயிடும். அமுக்குரா ஆண்மை சக்தியை கூட்டுதல் அற்புதமான மூலிகை வேர். அமுக்குரா நிலப்பனை ஆண்மை சக்தியை கூட்டுற மருந்து. இந்த மாதிரி மூலிகைகளை உபயோகித்து அன்றாட வாழ்க்கையில் அதை உணவாக பயன்படுத்தி உணவே மருந்து என்ற விதிப்படி நம்ம மூலிகைகளை மருந்தாக பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ ஆண்மை சக்தியை கூட்டுவதற்கு அமுக்குரா, நிலப்பனை, முஸ்லி, அஸ்வகந்தா பார்த்தோம். அதே போல ஆண்மை சக்தியை குறைப்பதற்கே விட்டதட ஆசை, வெள்ளாம்பழத்து ஓட்டாடை.
சில மூலிகைகளை கூட்டவும் செய்யும், சில மூலிகைகள் குறைக்கவும் செய்யும். அப்போ ஆண்மை சக்தியை கூட்டுவதற்கு முடக்கத்தான், அமுக்குரா நிலப்பனை. ஆண்மை சக்தியை வேண்டான்னு சொல்லி நிறுத்துவதற்கு வெளாம்பழத்து ஓடு. வெளாம்பழத்து ஓட அம்மியில் அரைச்சி நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டோம்னா ஆண்மை சக்தி நிறைஞ்சிடும், சாமியாரா போகலாம். தூக்கம் வரல, தூக்கம் வரணும்னு என்ன செய்யணும்? தூக்கம் வரணும்னா ஜாதிக்காய், குரோசினி ஓமம், கசகசா இந்த மூணையும் கலந்து அரைச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஜாதிக்காய், குரோசனி ஓமம், கசகசா. அந்த கசகசா காயுடைய விதை, ஜாதிக்காய், குரோசினி ஓமம் மூணும் கலந்து ஈக்குவலாக சமமாக கலந்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அம்மியில் போட்டு தண்ணீர் விட்டு அம்மியில் போட்டு அரைச்சி தண்ணியில் கலக்கி குடிச்சிருங்க, தூக்கம் நன்றாக வரும். அடுத்து குத்துக்கால் சம்மட்டி அப்படின்னு ஒரு செடி இருக்கு, ஒரு மூலிகை குத்துக்கால் சம்மட்டி. அந்த செடியை கிடைக்கும் பொழுது வாங்கி காயை போட்டு உலர வச்சுட்டிங்கன்னா கைப்பிடி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு, கைப்பிடி வேண்டாம், ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 5 கிராம் பொடியை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா பேய் தூக்கம் வரும். நைட்டில் படித்தா காலையில் எழுந்திருப்பீங்க. குத்துக்கால் சம்மட்டி மூலிகையுடைய கசாயம், அற்புதமான தூக்கம் வரும். இந்த உலகத்தில் யார்கிட்டையும் அந்த தூக்கம் தரும் டீ கிடையாது, குத்துக்கால் சம்மட்டி செடி கிடையாது. எனக்கு இடம் கிடைச்சா செடியை வளர்த்துருப்பேன், இடம் கிடைச்ச பிறகு வளர்த்து நான் தரேன். அடுத்து தூக்கம் வேண்டான்னு நினைச்சா தேயிலை கனியை தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வராது. கைப்பிடி தேயிலை தண்ணியில் போடுங்க, கொதிக்க விடுங்க, வெள்ளமோ தேனோ போட்டு சாப்பிடுங்க, நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கலாம். அடுத்து பிபி, கொடிவேலி வேர் கசாயம் பிபியை கூட்டும். லோ பிபியை கூட்டுறது கொடிவேலி வேர் கசாயம். பிபி குறைக்கணுமா? முருங்கைக்கீரையை முருங்கைக்கீரையும் சீரகத்தையும் அம்மியில் அரைச்சி ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிபி நார்மலுக்கு வந்துடும். 180/100 பிபி. இந்த முருங்கைக்கீரை சாறு சாப்பிட்டீங்கன்னா, முருங்கைக்கீரையும் சீரகம் அம்மியில் அரைச்சி ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா, ஒரு அரை கைப்பிடி முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் சீரகம் அம்மியில் போட்டு அரைச்சி தண்ணியில் கலந்து, தண்ணீர் முருங்கைக்கீரை சீரகம் மிக்சியில் போட்டு அரைங்க. அம்மி கிடைக்கலன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க. ஒரு டம்ளர் ஜூஸ் சப்பி நக்கி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சீரக ஜூஸு ஒரு டம்ளர் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு பிபி செக் பண்ணால் 120/80 பிபி நார்மல். நாம் உடல்நலம் வேண்டுமா வேண்டாமா என்று நாமே தீர்மானிக்கலாம். நமது ஆரோக்கியம் நமது கையிலேயே இருக்கின்றது. நாம் நினைத்தால் ஆரோக்கியமாக வாழலாம், நாம் நினைத்தால் நோயின்றி வாழலாம், நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த உணவே மருந்து என்ற தலைப்பிலே நாம் வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழ கற்றுக்கொண்டோம். நமது ஆரோக்கியம் நமது கையில்.